இப்போ எதுக்கு அழற? சக்கரை சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டிராயிங் காம்படிஷன். அதுக்காக இப்போ கிளம்பியிருக்கோம். பாப்பாவே சொல்லுவா எப்படி போய் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்னு எல்லாமே இப்போ சொல்லுவா. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்? டிராயிங் காம்படிஷன். ஓகே, ஸ்கூலில் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்சிட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு மண்டபத்தில், செகண்ட் ரவுண்ட் வந்து வெளியில் அவுட் சைடில் இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறான் தர்ஷன்? செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் கிடையாது, அவன் தப்பாக சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம். 12:30 மணிக்கெலாம் இப்போ நம்ம வந்து சிதம்பரத்துக்கு போகிறோம். வாண்டையார் மண்டபத்தில் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி போட்டி வச்சுருக்காங்க, டிராயிங் போட்டி. சரி, ஓகே, அதில் போயிட்டு வின் பண்ணணும். சரியா? இப்போ யாராவது கிளம்பியிருக்கோன்னா தர்ஷன், தனுஷி, நான் 3 பேரும் இப்போ கிளம்புறோம். போயிட்டு டிராயிங் பண்ணுறோம். எல்லாமே வீடியோவில் தொடர்ந்து வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? சரி, வாங்க போகலாம். இப்போ கிளம்பியாச்சு. என்ன நான் இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க? இப்போ வந்து கலர் பென்சில், கிரையான்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு கலர் பண்ணிக்கலான்ட்டாங்க. ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. உள்ள மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்காக ஹால் டிக்கெட் காட்டு. ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா வின் பண்ண சர்டிஃபிகேட். இது வந்து ஸ்கூலில் வின் பண்ணது. அவன் வின்னர் சர்டிஃபிகேட் கிளாஸ்லேயே வந்து வின் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இங்கே போயிட்டு நம்ம வின் பண்ணிட்டு வரணும். ஓகே, இந்த ஃபைல் வச்சு ஸ்க்ரையான்ஸ் எல்லாமே எடுத்துருக்காங்க. பேக்கில் வச்சுட்டு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் போகணும். சரி, வாங்க. வந்துட்டிங்களா? இப்படி ஏறு. முன்னாடியே ஏறு, முன்னாடியோ சொல்கிற பேச்சு கேள்றா. முன்னாடி வாடா. பாருங்க, தர்ஷன் வந்து தீமீதியில் வாங்கின வாட்செலாம் போட்டிருக்கான். முன்னாடி ஏறிடு. எங்கே போயிருக்கா தனுஷியை காணும்? சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லைன் போட்டிருந்தோம், நிறைய சேலஞ்ச் 12 மணிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சில்ட்ரன் ஏதோ ஒரு விஷயத்தில் வின் போடுன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் அக்கா கலரிங் பண்ண கிளம்பிட்டாங்க. One by one, go slowly. This is very good. Hey, in the center. Go slowly, one by one. Go slowly, one by one. All the best. Welcome parents and children. SIB Academy. தர்ஷா அக்கா எங்கே போயிருக்கா? எங்கே போயிருக்கா? சத்தமாக சொல்லு. வின் பண்ணிடுவாளா? தெரியாது. சொன்ன மாதிரி சிதம்பரம் இதில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ வேறு எந்த ஸ்கூல் எடுக்காத ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு தி ஸ்கூல் காமராஜ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி ஸ்கூல்லேயே ரவுண்ட் ரவுண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஸோ அதில் யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பேப்பர் செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னோட கொலீக் மிஸ்டர் சர்மன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் கரெக்டான லஞ்ச் டைம்ல படிக்க கொடுத்தாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் இவங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் அது இல்லாமல் அபாக்கஸ்ல வேற லெவல்
ஓகேவா? இவங்களை நம்ம எப்படி செக் பண்ண போறோம்னா ஸ்கிரீன்ல நம்பர் தெரியுதுல்ல, இந்த நம்பரை வச்சு தான் ஃபுல் ஸ்கில் ஷீட் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஸ்கிரீன்ல சார் ஒரு கீ பிரஸ் பண்ண உடனே எல்லாமே நம்பர் ஜம்பிள் ஆகுதா, ரேண்டமா நம்பர் ஜம்பிள் ஆகிட்டு இருக்கா? நீங்க ஸ்டாப் சொன்னீங்கன்னா நான் அதுல இருந்து क्वेश्चन கேட்பேன். ஸ்டாப். 7 3 3 6 4. வாவ், ஆன்சர் கீழ இருக்கு பாருங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுங்க எப்படி. 7 7 9 less 1 9 1 less 9 5 2 7. வாவ். சூப்பர். 10 rows ஆ 20 rows எப்படி இருக்குன்னு பாப்போம். ஃபாஸ்டா பாக்குறேன் எப்படி பண்றாங்க பாருங்க. அவங்க கவனமா பாருங்க. நீங்க ஸ்டாப் சொல்லுங்க, அத வந்து கேட்பேன். ஸ்டாப். 6 7 less 4 2 2 5 less 8 5 9 less 9 8 1 less 5 3 5 7 7 5 less 8 3. 41. வாவ். நான் படிக்கும் போதே எனக்கு தலை சுத்துது. கரெக்ட்டா அது 9 ஆ லெஸ் ஆ கரெக்ட். ஸ்டாப் பண்ணுங்க. எவ்வளவு செகண்ட்ஸ்ல பண்றாங்க பாப்போம். ஓகேவா? நீங்க ஸ்டாப் சொன்னீங்கன்னா அதுல இருந்து கேட்பேன். ஸ்டாப். 55 84 74 76 75. வாவ். எவ்வளவு டைம் ஆச்சு மேம்? 84 எல்லாம் பிளஸ் பிளஸ் போட்டு நீங்க எவ்வளவு கால்குலேட்டர்ல எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க? செம ஃபாஸ்டா பண்றாங்களா? நீங்க அவங்க அப்சர்வ் பண்றீங்களா? எப்படி ஹேண்ட் மூவ்மெண்ட்லாம் போகுது, பார்வை எங்க பாக்குறாங்க, எல்லாம் அப்சர்வ் பண்றீங்களா? கடைசில உங்களுக்கு தான் அந்த क्वेश्चन தான். ஸ்டாப். 66 62 less 81 65 83 82 less 56 94 60 52. 427. வாவ். மேஜிக் பண்ற மாதிரி இருக்காம படிச்சுக்கோங்க. 16 இப்ப படிக்கிற பசங்களா எந்த டேபிள் படிக்கிறாங்க? 20. என்னோட ரைட் சைடுல இருக்கிறவங்க 1 to 100 இதெல்லாம் டஃப்பான நம்பர். ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. 1 to 100 நீங்க பண்றீங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 88 டேபிள் பண்றாங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க நல்லா கவனமா பாருங்க. 88 176 264 352 440 528 616 704 792 88. வாவ், சூப்பர். எப்படி பண்ணாங்க மேம்? ஓகே. இந்த சைடுல 100 ல இருந்து 1000 குள்ள இதெல்லாம் டஃப்பான நம்பர் சொல்லுங்க. 100 to 1000 நம்பர் தான் கேட்டோம். உங்களுக்கு டேபிள் கேட்கல, நம்பர் தான் கேட்டேன். 100 to 1000 குள்ள 888 888 யார் பண்றீங்க? நீங்க பண்றீங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க 888 பண்ண போறாங்க. பாருங்க. 888 1776 2664 3552 4440 5328 6260 7104 7992 8800. வாவ், எப்படி இருக்குங்க? சூப்பர். ஆக்சுவலா நம்ம பேப்பர்ல போட்டுருந்தா அப்பதான் 802 போட்டிருப்போம். ஓகேவா? அதுக்காண்டி அவங்க 10 முடிச்சிட்டாங்க. இது நீங்க பாத்தீங்களா? ஹேண்ட் மூவ்மெண்ட் 888 வச்சுக்குவாங்க. சோ 8 ஹேண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அது விஷுவலைஸ் பண்றதா அந்த அபாகஸ் கிட்ட. சோ அதை இன்டு 2 ஆன்சர் பண்ணி உங்களுக்கு சொல்றாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க. ஓகேவா? நீங்க ஸ்டாப் சொன்னீங்கன்னா அது வந்து கேம். ஸ்டாப். 165 divided by 3. Wow. 55. 360 divided by 5. Wow. 288 divided by 8.
சூப்பர். 128 divided by 4. 240 divided by 3. Wow. 3 digit போறோம். 4 digit எப்படி பண்ணலாம்னு பாப்போம். நம்ம 2 digit தான் ஈஸியா பண்ணலாம். அதுவே ஈவன் நம்பர் ஆட் நம்பர்லாம் ஒரு ஈஸியா இருக்கும். இவங்க 4 digit எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க பாப்போமா? நான் சாம்பிளா ஒரு நம்பர் கேட்கிறேன். 3150 divided by 6. 525. Wow. எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க பாருங்க. 1515 divided by 3. 305. Wow. புக் ஃபீஸ்ன்றது ஒரு லெவலுக்கு, மந்த்லி ஃபீஸ்ன்றது மாசம் மாசம். அக்கா வரால. நேம் கொடுக்குறோம், மறக்காம போகும்போது Brush. டிஸ்கஸ் பண்ணுங்க. அக்கா வரலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கணும். நான் வாலண்டியர்ஸ் முன்னாடி நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்படியே லைனா ஷார்ட்டா இருக்கலாம் முன்னாடி வருங்க. முன்னாடி வாங்க. ஷார்ட்டா இருக்கலாம் முன்னாடி வருங்க. முன்னாடி வாங்க. நான் முன்னாடி சின்ன குழந்தைங்க முன்னாடி வருங்க. அக்கா எங்க நிக்கிறா? சரி உட்காரு, கீழே உட்காரு. ஓகே சில்ட்ரன், எல்லாரும் காம்படிஷன் எப்படி பண்ணீங்க? ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்துச்சா? ஈஸியா இருந்தா? யாருக்கெல்லாம் பிரைஸ் வரும் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? எல்லாருமே வா. சோ பேரண்ட்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம் எல்லாருமே. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நான் உள்ள போய் பார்த்தேன். சூப்பரா கலரிங் பண்ணிட்டாங்க எல்லாருமே. வெரி குட். சோ நீங்க எல்லாம் ஆல்ரெடி வின்னர்ஸ் தான், தெரியல. சோ வின் பண்ணா ஓகே, இல்லனா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. கிரேட். இன்னைக்கு யார் உங்களை இந்த காம்படிஷன் கூட்டிட்டு வந்தாங்க? உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தாங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமா? நீங்களே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Thank you parents. Thank you parents ன்னு சொல்லுங்க. வெரி குட். அப்படியே சர்டிபிகேட் திருப்பி காட்டுங்க. போட்டோ எடுப்பாங்க, குரூப் போட்டோ. சர்டிபிகேட் காட்டுங்க எல்லாரும். ஓகே, அப்படியே லைனா போக பார்க்கலாம். ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல ஒரு லைன் போங்க children. Go to your parents. Next row அப்படியே போக பார்க்கலாம். Thank you children. All the best. மெதுவா ஓகே, thank you parents. உங்க children வந்துட்டாங்கன்னா சேஃபா பிக் பண்ணிக்கோங்க. சோ அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்றவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்ல நேம் கொடுத்துட்டு போயிடுங்க. நம்மளும் பேப்பர் இல்லாம நன்சி, உங்களுக்கு ஆஃபர் எடுத்து வச்சிருப்பாங்க. டிராயிங் எப்படி பண்ணிருக்கீங்க? ஈவினிங் ஒரு 8 o'clock உள்ள சென்டர் வின்னர் சர்டிபிகேட். நன்சி எப்படி அழகா டிராயிங் பண்ணிருக்கியா? எப்படி டிராயிங் பண்ணிருக்கமா? ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருவியா? தெரியலையா? இப்போ எதுக்கு அழறா? இதெல்லாம் சேர்த்து விடணும்னா இதெல்லாம் காசு 5000 ஆகும். நான் எங்கே போகிறது? அது நல்ல க்ரைம். சரி வா தன்சி, எங்கே எடுத்துகிட்டு வா. சரி, எப்படி ட்ராயிங் பண்ணியிருந்தேன்? ஒன்றுமா, அது பேர் அபாகஸ் தானே? மேக்ஸ் கிளாஸா? அது சேர்த்து விடலன்னு கோவமாக இருக்காங்க மேடம். இந்த பாரு, அங்கே சர்டிஃபிகேட் வச்சுட்டு நிற்கிறாங்க பாரு. வீட்டுக்கு போகலாமா? நன்சி கோவப்படாதம்மா. அது காசு வேணும், உன்னை கூட்டிகிட்டு போகணும். அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? கிளாஸ் சேர்த்து விடலன்னு அதான். சர்டிஃபிகேட்டு
இங்கே பேர் தனுச்சு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அபாகஸ் அபாகஸ்னு என்னது? நீ என்ன சொன்ன? ஸ்கூலில் வந்து நான் வின் பண்ணிட்டேன், இன்றைக்கி செகண்ட் வந்து 2வது டைம் எனக்கு வந்து போட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு போட்டியில் வின் பண்ணிட்டேன், 2வது போட்டியில் வின் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன். 12:30 மணிக்கெலாம் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஹால் டிக்கெட்டு பின்னாடி இருக்குது. டிக்கெட் எடுத்து நான் கூட்டிகிட்டு வந்து உன்னை வந்து டிராயிங் பண்ண வச்சுட்டோம். இதோடைய ரிசல்ட்டு 4 நாள் கழித்து ஸ்கூலில் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னடானா இந்த அகாடமியில் நான் வந்து அட்மிஷன் போட்டு சேர்த்து விடணுமா. மொத்தமே வந்து 6000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. அட்மிஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க, மந்த்லி ஃபீஸ் போட்டிருக்காங்க. என்கிட்ட பேமெண்ட் கிடையாது. திரும்பி வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. சண்டே சண்டே 2 நாள் போட்டிருக்காங்க. பேட்ச் இருக்குது காலையிலேருந்து நைட் வரைக்கும். காசு இல்லை என்கிட்ட, கூட்டிகிட்டு போக முடியாது. புரிஞ்சிக்காமல் நீ பேசிகிட்டு இருக்க. இனிமேல் வந்து எங்கேயும் ஒன்று கூட்டு போக மாட்டான். ஸ்கூலில் என்ன நடந்தாலும் ஸ்கூலோடு முடிச்சுக்கோ. இந்த மாதிரி வெளியில் கூட்டு போங்க, அங்கே கூட்டு போங்கன்னா என்னை வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயமா என்கிட்ட இனிமேல் எதுவுமே கேட்கக்கூடாது. சரி கிளம்ப, வீட்டுக்கு போகலாம் போ. தர்ஷிவா போகலாம். ஒன்றுலேயும் பிரச்சனைகள். எனக்கு பன்னீர் அப்படி குலுக்கிட்டு நீ ஓப்பன் பண்ணா கேஸ்லாம் வெளில தான் போகும். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். கேட் லாக் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. தனுஷனா வாங்கிட்டு வந்திருக்கேன். அன்னதானம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா வண்டியில் வரும்போது அன்னதானம் கொடுத்தா வாங்குவோமா வாங்க மாட்டோமா? வாங்குவோம்ல. இன்னும் அன்னதானம் டிக்கியில் இருக்குது. இது வந்து சாம்பிள். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டலாம். சரி வீடை திறப்போம். அங்கேயே ஒரு கவர்லேயே வச்சு கொடுத்துட்டாங்க அன்னதானம். இப்போ எல்லோரும் மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன சாப்பாடு பாருங்கள். வரும்போது கஞ்சி தொட்டிக்கு நேரம் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சர்க்கரை சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம். அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 7 ரூபா பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு இது வந்து சால்னா. தர்ஷி சாப்பிட்டியா? தூங்குறியாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே. ஊறுக்காய் போட்டுக்கோ. இது வந்து மாரியம்மனுக்கு படைச்ச சாப்பாடு. வாயில் வச்சு பார்த்துலாம் உப்பு இருக்கா காரம் இருக்காட்டெலாம் பார்க்க மாட்டாங்க. சரியா? சாமி சாதத்தை நம்ம தான் சாப்பிட்ணும். சரி சாப்பிடுங்க. மதியம் வரைக்கும் டே இப்படி தான் போச்சு. ஒரு 12 மணி போல் கிளம்பி போயிருந்தோம். மணி 2 மணி போல் வந்தாச்சு வீட்டுக்கு. 3 மணி போல் ஆகுது இப்போது. தனுஷிக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் இன்றைக்கி வந்து போயிட்டு போட்டியில் கலந்துக்கிட்டது. எப்படி இருந்துச்சு உள்ளே போயிட்டு ட்ராயிங் பண்ணும்போதெல்லாம்? எந்த பிரச்சனையும் இல்லை. வந்தாங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஃபஸ்ட் டைம் வெளியில் போயிட்டு ஒரு அனுபவம். அவளுக்கு வந்து ஒரு போட்டி வச்சுருக்காங்க, அதில் கலந்துக்கிட்டு வந்திருக்கா. இதோடைய ரிசல்ட் வந்து வரத்துக்குன்னா ஒரு 4 days ஆகும். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருந்தாங்க போட்டி. அதில் வந்து மேடம் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணதுனால தான் நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.